நீங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுத்துருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோகு கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அந்த பேபி இன் எல்லோ ஆக்ட் 3ல பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்க வேண்டிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த போர்ஷனை உருவாக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அப்போ தான் இந்த குட்டி சத்தம் வந்து நம்மளை கரெக்டாக பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இந்த பார்ட் 2 வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கிறோம். எப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க நம்மளை வந்து பிடிச்சிட்டு. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போர்ஷன். இதை இப்போ இவனுக்கு கொடுப்போம். என்னடா பறக்கிற? ஓ ஓகே மக்களே, இப்போதான் நமக்கு புரியுது. இது வந்து மேக்னெட் பவர் போல. அங்கேருந்து சாவி கரெக்டாக அவன் இழுத்துட்டான். ஓகே சூப்பர். எங்கடா சாவி எடுத்துட்டு எங்கேயோ போய் விழுந்திருக்கான். ஓகே, இப்போ இந்த சாவி எடுத்துட்டு போய் நம்ம அந்த டோரை திறப்போம். அட இந்த ஆடு வேற. ஓகே சாவி என்னடா சாவினா ஆடுது அப்படியே. ஓகே சாவி எடுக்க முடியல. எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த சாவி எடுத்துட்டு போய் அந்த டோரை திறப்போம். இந்த டோர்ல என்ன இருக்கும்? இது ஏதோ வால்வு மாதிரி இருக்கு. இதை ஒரு வாட்டி திறந்து பார்ப்போம். என்ன நடக்குது? என்னடா ஏதோ வேக்யூம் மாதிரிலாம் இருக்குது. என்னன்னு தெரியல. சரி ஓகே, இங்க நமக்கு எதனா யூஸ் ஆகிற மாதிரி பொருள் இருக்கான்னு தெரியும். இது என்ன டோரு? ஓகே, இந்த இடம் அடைஞ்சிருக்கு. இது என்னடா? ஓ இது நம்ம அந்த பக்கம் பார்த்த டோர் மக்களே. ஓகே, இதை திறக்கவும் முடியாது மூடவும் முடியாது போல. இவன் இங்க நின்றுட்டு இருக்கான். ஓகே, கிச்சன்ல எதுவும் இது என்னடா ஏதோ வால் மாதிரி இருக்கு. இது ஒரு வேளை தேவைப்படுமா? சரி ஓகே, வெளியில எங்கன்னா இதை மாற்றத்துக்கு இடம் இருக்கான்னு நம்ம சொல்லி பார்ப்போம். இங்க ஒரு நிப்பிள் இருக்கு. நிப்பிள் இருந்தாலே கண்டிப்பா அவன் பேயா மாற நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வெளியில நம்ம எந்த இடத்துல செட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வால்வ் இருக்கு. ஓகே, ஆப்போசிட்ல தான் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே இந்த ஆப்போசிட்ல இது செட் பண்ணிடுவோம். ஓகே செட் பண்ணாச்சு. இப்போ இதை திறப்போம். திறந்துரு. இது திறந்தா என்ன நடக்கும்னு தெரியலையே. ஓகே என்னடா ஒண்ணுமே நடக்கல. மியூட் நம்ம காமிக்கிறான். அதான் அந்த வால்வை தான் சொல்றான். ஆனா அந்த வால்வை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. இப்போ ஒருவேளை என்னவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ ஒரு கீ மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த மேக்னெட் ட்ரிங்க் அவனுக்கு தரணுமோ. சரி ஓகே, இதை இவனுக்கு கொடுத்துட்டு இவனை அந்த வால்வுக்குள்ள அமுச்சு வைப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, இப்போ இவனுக்கு அதை கொடுத்தாச்சு. இப்போ இது திறந்து அவனை உள்ள போட்டுருவோம். போட்டாச்சு. கரெக்டா எடுத்துட்டு வந்துருவானா? அப்படிதானான்னு கூட தெரியல. ஓகே, இப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்ப்போம். ஓகே அவ்வளவுதான் மக்களே. அப்படியே கண்ணாலே காந்த பார்வையாலே அந்த கீ எடுத்துட்டு வந்துட்டான். காந்த கண்ணழகு என்னடா பூமி கடியில மாட்டின்னு இருக்க? சரி ஓகே, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம இந்த கீ எடுத்துட்டு போவோம். ஓகே, இந்த கீ எடுத்துட்டு போய் இப்ப இந்த டோரை திறப்போம். ஓகே மக்களே, உள்ள ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்கு. லைப்ரரி தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நியூட்டை மாற்ற அந்த சுவிட்ச் இருக்கு. ஓகே, அப்போ நியூட்டை கூட்டிட்டு வருவோம். நியூட்டை என் கூட வாடா. போய் அந்த சுவிட்சில் கொண்டாரு. இந்த ஆடு வேற. இப்போ அந்த சுவிட்சில் கொண்டாரு உட்காடுறான். ஓகே, இப்போ நியூட்டை இதில் போட்டால் என்னென்ன இருக்குன்னு வேற தெரியல. ஓகே போடுவோம். என்னடா எதுவுமே ஆகல. ஓ அந்த சுவிட்சில் ரெட் கலர் லைட் இருக்குது மக்களே. ஒருவேளை சுவிட்சு போடலையோ? ஆனா ஆமா மக்களே, நம்ம கெஸ் பண்ண மாதிரி அதில் சுவிட்சே போடல. சுவிட்சை போட்டு விட்டுருவோம். இப்போதான் கிரீன் கலர் லைட் இருக்குது. ஓகே, இப்போ நியூட்டை கூட்டிட்டு வருவோம். நியூட்டே வாடா. இவன் ஒருத்தான் ஆனா அவனா என்ன ஒரு செடிக்கு தண்ணி விட்ட போயிடுறான். ஓகே, இப்போ இவனை செட் பண்ணுவோம். ஓகே என்ன நடக்குது? ஓகே மக்களே, ஏதோ ஒரு ஏணி மாதிரி ஒன்று அங்கங்க நகர்ந்துட்டே இருக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு. ஓகே, கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா நியூட்டை கரெக்டா நம்ம ஏற வேண்டிய இடத்தாண்ட வரும்போது கரெக்டா நம்ம நியூட்டை எடுத்துட்டோம்னா ஏணி நின்றோம். நம்ம அது மேலே ஏறிடலாம். இப்படிதான் நினைக்கிறேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏணி அந்த பக்கம் போயிருக்கு. நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். கரெக்டா மேல ஒரு டோர் இருக்கு, அந்த இடத்தாண்ட ட்ரை பண்ணுவோம். ஓகே, கிட்ட வரும்போது கரெக்டா எடுத்துடணும். ஓகே கரெக்டா 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 அவ்வளவுதான். கரெக்டா எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அவ்வளவுதான் மக்களே, கரெக்டா நம்ம எடுத்தாச்சு. இப்ப மேல ஏறி என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த டோரை திறக்க எதனா பசில் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. கெஸ் மார்க்ல நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஏதோ பசில் கொடுத்துருக்காங்க. என்னடா பசில் இது? ஏதோ சிம்பிள்லாம் இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க புக்ஸ் அந்த மாதிரி அதுலனா அந்த சிம்பிளை பத்தி இருக்கலாம். சரி ஓகே, நம்ம எந்த சிம்பிள்னு கண்டுபிடிச்சி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கீழே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே இறங்குவோம். ஓகே, இப்போ எந்த புக்கு? இது என்னடா புக்கு? எல்லா புக்லயும் ஒரு சிம்பிள் இருக்கு. இப்போ நான் எந்த புக்குன்னு பார்ப்பேன். ஓகே, இந்த புக் இல்ல. ஓகே, இங்க எதுவும் இல்ல. இவ்வளோ புக்கு இருக்குடா, எந்த புக்குன்னா போய் பார்ப்பேன்டா டேய். ஓகே, இங்க நிறைய சிம்பிள் இருக்கு. 1 2னா பரவாயில்ல, அத்தனை சிம்பிள் இருக்கு. மியூட் என்ன ஏதோ காமிக்கிறான். என்னடா என்ன ஏதோ கேண்டில் சிம்பிள் காமிக்கிறான். ஒருவேளை கேண்டில் இருக்க இடத்துலலாம் அந்த சிம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இது என்னடா சிம்பிள் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த புக்கை எடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த புக்கு எடுத்து பார்ப்போம். என்னடா போய் குளிர் காயிற? சரி ஓகே, நம்ம இந்த புக்கை எடுப்போம். இப்போ இந்த புக்கில் என்ன சிம்பிள் இருக்கோ அது மேலே இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ ரவுண்டு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கு. ஓகே, நம்ம அந்த ரவுண்ட் ஏரியாவில் போய் தேடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் தேடுவோம். ரவுண்டு சிம்பிள் எதுவும் இல்லை. ஓகே, இதில் தேடுவோம். ஏன் அங்கே கொடுத்துருந்த மாதிரி சிம்பிளே இல்லையே. ரவுண்டுக்குள்ளே நிறைய டாட் இருந்துச்சு, அந்த மாதிரி சிம்பிள் இதில் இல்லவே இல்லையே. ஓகே, இதில் செக் பண்ணுவோம். இதுலேயும் இல்லை. ஓகே, இதில் செக் பண்ணுவோம். இதுலேயுமே இல்லையே. ஒருவேளை நம்ம தப்பாக பார்த்துட்டோமா? என்னடா நடக்குதுங்க? ஆஹா, தப்பாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் மக்களே. இன்னொரு வாட்டி கீழே போய் கரெக்டாக பார்ப்போம். அங்கே ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, அதுக்கிட்ட போக முடியலையே. சரி, நம்ம கரெக்டாக இன்னொரு தடவை கீழே போய் பார்ப்போம். ஓகே, கீழே இறங்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே இன்னொரு புக் இருக்கு, இதை எடுத்து பார்ப்போம். ஓ ஓகே மக்களே, புக்கு கீழே ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்த சிம்பிள. ஓகே, இது வில்லம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இதை போய் ஃபர்ஸ்ட் ஒன்றுத்தை செட் பண்ணுவோம். ஓகே, வில்லம்பு மேலே இல்லை. ஓகே, மேலே இல்லை. ஓகே, இதுவும் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கதான் மக்களே இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. இது வந்து டவுன் வில்லம். இதுதான் மக்களே. ஓகே மக்களே, நம்ம ஒன்று கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ மீதி 3 தேடுவோம். கீழே இறங்கி பார்த்து இறங்குடா, கீழே கீழே விழுந்துட போறேன். இன்னொரு மெழுகுவர்த்தி அந்த சேர் ஆண்டு இருந்துச்சு. ஓகே, இந்த புக்கை எடுத்து பார்ப்போம் என்ன சிம்பிள் இருக்குன்னு. ஓகே ஓகே, ஒரு பாக்ஸில் 2 கோடு அப்படியே ஞாபகம் வச்சுப்போம். இப்போ மேலே போய் கரெக்டாக அதை செட் பண்ணுவோம். ஓகே, மேலே ஏறி கரெக்டாக அந்த சிம்பிளை செட் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஆல்ரெடி இந்த பாக்ஸ் அந்த சிம்பிளில் தான் இருக்குது. மீதி 2 நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, ரேண்டமாக போட்டு பார்ப்போம். ஓகே மக்களே, ரேண்டமாக போட்டு இப்படியே திறந்தாச்சு. ஓகே, இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது ஏதோ வாத்து மாஸ்கெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த ஆடு வேறு. ஓகே, இந்த பக்கம் என்னமோ இருக்குது, இது என்னன்னு தெரில. ஒரு டோர் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் வேறு எதுனா இருக்கான்னு அப்படியே சர்ச் பண்ணிட்டு போவோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. இந்த டோரில் கீழே என்னமோ ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஏணியில் இறங்குவோம் கீழே. ஐயோ, தள்ளி விட்டான்டா குட்டி பிசாசு. இவனுக்கு வேற வேலையே இல்லை, ஏணியை வேற உடச்சிட்டானே. இப்போ எதுதான் நான் ஏணியில போவேன்? டேய், உடச்சதை இல்லாம சோஃபால வேற உட்காருங்க நீ. உனக்கு இருக்குடா எனக்கு ஏறா. ஓகே, இது என்னது கேமராவா? ஓகே, இந்த கேமரால இப்படி இல்லையே வீடு. என்னடா இது, கேமரால வித்தியாசமா தெரியுது. பின்னாடி பெயிண்டிங் தான் தெரியுது, ஆனா இப்ப பாருங்க. என்னடா இது அதிசயம். ஒருவேளை இதுதான் இதுக்கு வழியா இருக்குமோ? இதுல ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு, நம்ம கரெக்டா பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரூம்லலாம் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ஏதோ ஒரு பேப்பரு. ஓகே, இது ஒரு புக்கு, இது நமக்கு யூஸ் இல்லை. ஓகே, இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல அவ்வளவா எதுவும் இல்லை. ஓகே, இங்க ஏதோ ஒரு லிவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ப்ரோக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, வேற எதுனா இங்க இருக்கான்னு பார்ப்போம். ஒரு 2 டோர் இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரால தான் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு தடவை பார்ப்போம். ஓகே, இந்த போட்டோவை எல்லா சைடும் பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த ஒரு கேமரால இந்த லிவர் இருக்கு. ஓகே, வெளில வந்துட்டா லிவர் இல்ல. ஓகே, திரும்பி பார்த்தா லிவர் இருக்கு. இப்போ என்னடா பண்றது நானு? போட்டோ கூட எடுக்க முடியல. ஒரு ஃபிலிம் வேணுமோ? ஓகே, அது எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். இது லாக்ல இருக்கு, இங்க எதுவும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி நான் தப்பிச்சு போவேன்? எங்க போகணும்னு கூட தெரியல. இன்னொரு தடவை போய் பார்ப்போம். ஒருவேளை அப்படியே போட்டோ உள்ள இருந்தே ஆன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். போட்டோ உள்ள இருந்து ஆனே பண்ண முடியல. கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு நோ ஃபிலிம்னு கேக்குது. ஃபிலிம் வேணும் போல. ஓகே, சுத்தி முத்தி பார்ப்போம் ஏன்னா ஃபிலிம் எதனா இருக்கான்னு. இங்க எதுவும் இல்லை. ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. இந்த டோர் ஆல்ரெடி லாக்ல இருக்கு. இங்கேயும் எதுவும் இல்லை. என்னடா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த டோரை ஓபன் பண்ணி பார்ப்போம். என்னடா இது டோரே ரெட் கலர்ல இருக்கு உள்ள. ஓகே மக்களே, இங்கதான் ஃபிலிம் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு வேலையா ஃபிலிமை கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துன்னு போய் இதில் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. சூப்பர். இப்போ இந்த ஃபிலிமை வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி டெவலப் பண்ணுறது? ஒருவேளை இந்த தண்ணியில் முக்கணுமா? ஓகே, போட்டு பார்ப்போம். இந்த டிவியில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிவியில் போடுவோம். என்னோட ஒரே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து திருப்பி வெளில தூக்கி எடுக்குது. ஓகே, இது எப்படி இப்போ நான் பண்ணுறது? ஒரு தடவை நல்லா யோசிக்கணும் எப்படி செய்யறதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்ல தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்ல தான் ஃபிலிமை டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேயே கரெக்டாக பார்ப்போம். ஓகே, இங்கே தான் ஏதோ ஒரு வாட்டர் மாதிரி ஒன்று இருக்கு மக்களே. ஓகே, ஃபிலிம் கோஸ் இட் இயர்னு போட்டிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இன்னொரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, கரெக்டாக வச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த தண்ணியில் போடுவோம். ஓகே, என்னடா கீழே வந்துச்சு தண்ணியில் விழுன்னு பார்த்தா கரெக்டாக போகணும். ஓகே, போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே, ஃபிலிமை டெவலப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு போய் இதை அந்த டிவியில் போடுவோம். ஓகே, இப்போவும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து தூக்கி எடுக்குது. இப்போ நான் என்னடா பண்ணுறது டேய்? ஆஹா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஒரே குழப்பமாக இருக்கே. அந்த தண்ணிலையும் போட்டு பார்த்தாச்சு. ஒருவேளை இதை மறுபடியும் இதில் போடணுமோ? போட முடியலையே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? நல்லா யூசி எதனா ஒரு வழி இருக்கும். ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, அங்கே இங்கேன்னு எதுவுமே இல்லையடா. ஒருவேளை இதை இன்னொரு தடவை இந்த தண்ணியில் போட்டு பார்ப்போமா? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஓகே, இன்னொரு தடவை இதை தண்ணியில் போட்டு பார்ப்போம். ஓகே, கீழே எதனா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். இன்சர்ட் ஃபிலிம் கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் பற்றி வெளில அடிக்கும் பாருங்க. ஓகே, என்ன பண்ணுறது? மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணியில் போட்டு பார்ப்போம். ஓகே, தண்ணியில் இன்னொரு தடவை போட்டாச்சு. இப்போதான் என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஃபிலிம் எப்படியோ டெவலப் ஆயாச்சு. ஓகே, இப்போ இதில் போடுவோம். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு ஒர்க் ஆகிடணும். என்னமோ நடக்குதே. ஆஹா, ஒர்க் ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோதான், வேற லெவல். 2 தடவை அந்த தண்ணியில் போடணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வெளியில் போய் இந்த லிவரை இழுப்போம். ஓகே, லிவரை இழுத்தாச்சு. ஓகே, என்னடா இது என்னமோ லிஃப்ட் மாதிரி வந்திருக்கு.
இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிளான்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹார்வெஸ்ட்னா நம்ம நியூட்டு தான் வேணும். நியூட்டு வேணும்னா முதல்ல அந்த செடி உயிரோடு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த செடியை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி அப்படி இருக்கலாம். இந்த டோர் இன்னும் திறக்கல. எனக்கு தெரிஞ்ச அந்த செடி வளரணும்னா முதல்ல அது நல்லா பசுமையா இருக்கணும். எஸ், நம்ம நினைச்ச மாதிரி தான் மக்களே. இப்போ நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா, இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது பச்சை கலர்ல ஆயிடும். அப்புறம் நம்ம நியூட்டை கூப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ஹார்வெஸ்ட் ஆயிடும். ஓகே, இதில் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, இதை எடுத்துட்டு போய் அந்த தண்ணியில் போடுவோம். ஓகே, தண்ணியில் ஒரு தடவை, மொத்தம் 2 தடவை போடணும். தெரியாமல் கீழே போட்டேனே. ஓகே, ஒரு தடவை போட்டாச்சு. இப்போ இன்னொரு தடவை போடணும். ஓகே, செகண்ட் டைம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தடவை போடணும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இன்னொரு தடவை போடுவோம். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்சது ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிலிம் டெவலப் ஆயாச்சு. இப்போ இதை மறுபடியும் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, மறுபடியும் அந்த டிவியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியில் போய் பார்த்தோம்னா செடி வளர்ந்துருக்கோம். இப்போ இதுக்கு நியூட்டை கூப்பிடுவோம். நியூட்டை, ஓ கதவை திறந்துட்டு வந்துட்டியா? சூப்பர்ரா, அட்ரா தண்ணி ஆடுறா. ஓகே, இப்போ நம்ம பச்சை கலரில் வளர்ந்துருக்கு. போன தடவை ப்ளூ கலரு, இந்த தடவை பச்சை கலரா? ஓகே, நம்ம இந்த வழியாக போவோம். ஓகே, இதில் போய் இப்போ அந்த பாட்டில் போய் இதில் வைப்போம். ஓகே, இதில் வச்சாச்சு. இப்போ போய் அந்த புக்கில் பார்ப்போம் எப்படி எப்படிலாம் பண்ணணும். எதையும் செத்தா உருவாகும். ஓகே, அந்த புக்கு எங்கே பார்த்தோம்? இங்கே தான் இருக்கு மக்களே. ஓகே, இதில் பார்ப்போம். க்ரீனையும் ரெட்டையும் சேர்த்தா ஏதோ வெயிட் சிம்பிள் மாதிரி இருக்கு. ஓகே, அப்போனா க்ரீனையும் ரெட்டையும் ஒன்று சேர்க்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லிவர் இருக்கணும், அப்புறம் ரெட் கலர் லிவர். ஓகே, எயிட்டாச்சு. அப்புறம் அந்த ஐயோ வால் வச்சிருப்பாமான்ட்டுன்னு. ஓகே, உள்ள என்னமோ ஒரு கிட்டத்தட்ட லைட் ப்ளூ கலர்ல ஒன்று உருவாயிருக்கு. ஓகே, வால்வை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஒரு வழியா இது வரப்போகுது. இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம். ஓகே, உருவாக்கியாச்சு. இதை என்கிட்ட கொடுப்போம். ஐயோ, என்னடா இவ்வளோ வெயிட் ஆயிட்ட? ஆஹா, நியூட் எங்கேயோ கூப்பிட்றானே. எங்கடா நியூட்ட போற? நியூட் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரான் மக்களே. ஓகே, இங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டான். இங்கே ஏதோ வெயிட் சிம்பிள் காமிச்சிருக்கான். ஓகே, நம்ம நின்னோம்னா அந்த கதவு லைட்டாக திறக்குது. அப்போனா வெயிட் உள்ள ஒரு பொருளை வைக்கணும். அதுக்கு தான் ஒரு வேளை நம்ம அந்த லிக்விடை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம அந்த குழந்தைகிட்ட கொடுத்து தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுருவோம். ஓகே, எங்க இந்த கிளாஸு? ஓகே, பாட்டில் தெரியாமல் கீழே போட்டேன். ஓகே, இப்போ இதை இவனுக்கு கொடுப்போம். இவனை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போடுவோம். என்னடா இவ்வளோ வெயிட்டா இருக்க? உன்னை எடுத்துட்டு போறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும் போலயே. ஆஹா, என்ன இவன் இவ்வளோ வெயிட்டா இருக்கான்? சீக்கிரம் எடுத்துட்டு போயிடலாம். அடச்சா, டைம் முடிஞ்சிடுச்சு மக்களே. அவ்வளோதான். ஒருவேளை இவன் இந்த வால்வ்ல போடணுமோ? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இவன் அங்கே விழுந்தானா இவனுக்கு அப்புறம் அந்த லிக்விடை கொடுத்துட்டு இந்த வால்வ்ல போடுவோம். ஓகே மக்களே, நம்ம கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான். இவனுக்கு லிக்விடை கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த வால்வ்ல போடணும். ஓகே, சீக்கிரம் போய் இவனுக்கு லிக்விடை முதல்ல கொடுக்கணும். ஓகே, லிக்விட் எடுத்தாச்சு. தெரியாம அந்த ரேடியோவை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, சீக்கிரம் போய் அந்த வால்வ்ல இவனை போடணும். ஓகே, தரடா அந்த வால்வை. ஓகே மக்களே, இவனை இந்த வால்வ்ல போட்டாச்சு. போய் கரெக்டா, அவ்வளவுதான் மக்களே, கரெக்டா வேண்டுனா.
ஓகே, நம்ம இப்ப வெளியில போவோம். இங்கேயும் ஒரு பிளான்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எந்த பிளான்ட்னு போய் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் அங்க தூரத்துல பிங்க் கலர்ல ஒன்று இருக்கு, அதான் நினைக்கிறேன். ஓகே, அதுகிட்ட போவோம். கேஸ்மா கிளை தான் அது. நம்ம நியூட்டை கூப்பிடுவோம். நியூட்டே, தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா. அட யாரா அது நியூட்டையை தொலை பண்றது? டேய் குட்டி குஸ்கா, இதே வேலையா போச்சு. நியூட்டே, டே இருறா இருறா, கோவப்படாதடா டேய் நியூட்டை. ஆஹா, மகளே நியூட்டுக்கு கோவம் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து நியூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பீரங்கில குண்டை போட்டு கரெக்டா குட்டிச்சாத்தான அடிப்போம். சரியா, இருறா அவனை கரெக்டா குறி வச்சு அடிக்கிறேன். அவ்வளவுதான், போடு ஒண்ணு. இன்னும் நாங்க எடுத்து அடிப்போம். ஓகே, இப்ப எங்க இருக்கான்? ஓகே, இந்த பக்கம் இருக்கான். இந்த பக்கத்துக்கு கரெக்டா அடிப்போம். ரெண்டு. ஆஹா மக்களே, இது நம்ம எய்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை போல. போட்டு ஃபயர் பண்ணாலே அதுவே தானா ஏம் ஆயிக்குது. ஓகே, இன்னொரு ஒரு அடி அடிச்சாச்சு. ஓகே, அடுத்து எங்க வர போறான்னு பார்த்துட்டு அடிப்போம். ஓகே, அடுத்து எங்க வந்திருக்கான்? என்னடா ஆளை காணோம்? டேய் என்னடா ஆளை காணோம் போயிட்ட? ஓகே, நம்ம போட்டு அடிப்போம். ஓகே, என்னடா சோர்வே ஆக மாட்டேற? இன்னும் துரத்தி துரத்தி எங்களுக்கு தான்டா கால் வலிக்குது. ஓகே, போட்டுட்டு ஓகே அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. எஸ், கரெக்டா அடிச்சிச்சு. அப்படியே ஒன்னொன்னு அடிச்சு 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 அவன் வெளில தள்ளுறோம். ஓகே, ஓடு. பயங்கரமா இருக்கு இந்த பீரங்கி. ஓகே, இன்னொரு வாட்டி அடிப்போம். ஓகே, அவ்வளவுதான். இன்னொரு 2 அடியா அடிச்சா கேட்டுக்கு வெளியிலே போய் விழுந்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஒரு அடி போடு, அடிச்சாச்சு. ஓகே, அப்படியே இன்னொன்னு போடுவோம். ஓகே, என்னடா இன்னாடியே அடிச்சாலும் வெளியிலயே போய் விட மாட்டேற. இவங்க எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது? அடிச்சிருச்சு எங்களுக்கு தான்டா கை வலிக்குது. ஓகே, இன்னொரு ஒரு அடி. இப்ப நம்ம கிட்ட போய் பார்ப்போம். பார்க்கலாமா? பயமா இருக்கே. குட்டிச்சாத்தான் ரூபத்துக்கு மாட்டானா? ஓகே, இப்ப நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, என்னடா இப்படி ஊந்து கிடக்குற? தலை சுத்திச்சு போல நம்ம அடிச்சடியில. ஸ்டார் எல்லாம் அவனை சுத்தி ஓடுது. இவனை தூக்கி கீழே போட்டுரும். அவ்வளவுதான். இப்ப போய் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். டேய், இப்பதானே உன்னை கீழே தூக்கி போட்டேன். இன்னும் யார் அதுக்குள்ள மேல வர சொன்னது? ஐயோ, மரத்துல இருந்து வேரெல்லாம் விட்டு அடிக்கிறானே. சரி, ஓகே, மறுபடியும் அந்த பீரங்கி யூஸ் பண்ணுவோம். பேசாம நம்மளே கையில பிடிக்க ட்ரை பண்ணலாமா? நம்மளால கண்டிப்பா பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கான். பிடிச்சிரு பிடிச்சிரு. ஐயோ, என்னடா கை ஹேண்ட் சிம்பிளே காமிக்கல மக்களே. அப்பனா நம்ம இவனோட அந்த தலை சுத்துற சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப மறுபடியும் இந்த பீரங்கி வச்சு அவனை போட்டு தள்ளுவோம். ஓகே, கரெக்டா அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இன்னும் இவன் மயக்காம ஆகலையா? இவனை எத்தனை வாட்டி தான் அடிக்கிறதுன்னு தெரியல. எத்தனை வாட்டி அடிச்சாலும் வந்துகிட்டே இருக்கான். ஓகே, இந்த பக்கம் எங்கேயோ காமிக்குது. அவ்வளவுதான், கரெக்டா அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்ட் ஹிட்டா? இல்ல இல்ல. ஓகே, மறுபடியும் கரெக்டா அடிச்சிடுறா கைக்குள்ள. என்ன எங்கேயோ தூக்கி அடிக்குது? ஓரளவு குழந்தை அங்கேயா இருக்கு. அவ்வளவு தூரம் எல்லாம் போவாதே. இந்த தடவை கரெக்டா அடிச்சிரு, கரெக்டா அடிச்சிரு. அவ்வளவுதான், போடு, கரெக்டா அடிச்சாச்சு. ஓகே, இந்த தடவை இவன் எடுத்து என்ன பண்ணான்? நியூட்டை என்னடா பண்றது? ஆஹா, என்னடா நியூட்டு தலையில போய் உட்காந்துட்டா? டேய் 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 இருடா. நியூட்டு இவனை எதனா பண்றான்டா அவன். என்ன எதை சொல்றான்? ஓ, இவனை பீரங்கில போடணுமா நம்ம? ஆஹா, இது நல்லா இருக்கே. இவனை போட்டு அப்படியே தூரமா வச்சிருவோம். போடு, போடலாங்க. எங்கேயோ போயிட்டான் வேற மாதிரி. இப்ப போய் நம்ம அந்த செடியை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நியூட்டே வந்து தண்ணியை ஊத்துறா. நெருப்பு அணைடா. ஓகே, நியூட்டு தண்ணி ஊத்திருப்பான். இப்ப என்ன கலர் வரப்போகுது? ஓகே, பிங்க் கலர் வந்திருக்கு. இதை எடுத்துட்டு போய் நம்ம உள்ள வைப்போம். உள்ள போகும்போது தான் எனக்கு பயமா இருக்கு, பக்கு பக்குன்னு. ஏன்னா இப்ப நம்ம அவனை தூக்கி வேற அடிச்சிட்டோம். எப்படியோ கண்டிப்பா வருவான். ஆஹா, உள்ள சுச்சுவேஷன் சரியில்லையே. ஆஹா, வந்துட்டாயா? வந்துட்டான். ஆஹா, டே இருறா இருறா இருறா, ஏதாவதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம்டா. ஐயா ஐயோ,
அவ்வளோதான் மக்களே, நம்ம சோலி முடிஞ்சிச்சு. இதோட பார்ட் 2 முடிஞ்சிச்சு. பார்ட் 3 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ. அவ்வளோதான்.